ஏன் இவ்வளோ மேலே போயிருக்கு? எல்லா சென்ட்ரல் பேங்க் ரிசர்வ்ஸை வந்து ரெண்டு விதமாக வைப்பாங்க. ஒன்று யூஎஸ் டாலர், ரெண்டாவது கோல்டு. ஒரே ஒரு டேட்டா கொடுக்குறேன். போன 3 வருஷத்துல வேர்ல்ட் ஓவர் எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து 3000 டன் கோல்டு வாங்கியிருக்காங்க. ஏன் இந்தியா வந்து எக்ஸ்போர்ட்ஸ் இல்லாம கோவிடுக்கு அப்புறமா சைனாலாம் வந்து இந்தியன் எக்கானமி டிபெண்ட் பண்ணி உட்காந்துருக்காங்க. ட்ரில்லியன் நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட எக்கனாமி எப்படி மாறும்? 5 ட்ரில்லியன் எக்கானமி எந்தெந்த நாடு வந்து டச் ஆயிருக்கும் ஹிஸ்டாரிக்கல். எப்படிலாம் பண்ண மாட்டீங்க, அது வேற விஷயம். ஓகே, ஆனா மார்க்கெட்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா. நேயர்களுக்கு வணக்கம். எக்ஸாக்டா மார்க்கெட்ல என்னதான் நடந்தது அப்படின்றத டேட்டா வைஸ் நம்ம கூட பேசுறதுக்காக ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் விவேக் கர்வா ஜாயின் பண்ணியிருக்காரு. வாங்க, வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா கோல்டோட இது கிராஃப் மேலேயே தான் இருக்குது, கீழே போகவே மாட்டேங்குது. சம்டைம்ஸ் கீழே வந்தாலும் அகைன் அது பீக்கு போயிடுது. ஸோ அடுத்து இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டு ஏன் இவ்வளோ மேலே போயிருக்கு அது வந்து நீங்கள் வந்து பார்க்கணும், ரைட்டா? ஜென்ரலாக வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆஃப் த வேர்ல்டு சொல்லுவாங்கல்ல. இப்போ ஆர்பிஐ வந்து இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க்கு, ஃபெடரல் ரிசர்வ் வந்து யூஎஸோட சென்ட்ரல் பேங்க்கு, அந்த மாதிரி யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க்னு ஒன்று இருக்குது, யூரோப்புக்கு, லண்டனுக்கு இருக்குது, ஜப்பானுக்கு இருக்குது, எல்லா கண்ட்ரியோட ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கும். ஸோ எல்லா சென்ட்ரல் பேங்க் வந்து எதில் முதலீடு செய்வாங்க? அவங்களோட ரிசர்வ்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 1991 வந்து நம்ம தங்கத்தை வந்து அடமானம் வச்சுட்டு வெளியே வந்த எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் வந்து, ரைட்டா? எல்லா சென்ட்ரல் பேங்க், தட் இஸ் ஆர்பிஐ கிட்ட வந்து கோல்டு இருந்தது. ஸோ இதான் விஷயம். எல்லா சென்ட்ரல் பேங்க் வந்து வேர்ல்டில் ரிசர்வ்ஸ் வந்து அவங்களோட ரிசர்வ்ஸை வந்து ரெண்டு விதமாக வைப்பாங்க. ஒன்று யூஎஸ் டாலர், ரெண்டாவது கோல்டு. ஸோ அதுக்கு தான் யூஎஸ் டாலர் வந்து இவ்வளோ பாப்புலர். யூஎஸ் டாலர் வந்து மெயின் கரன்சி வேர்ல்டில் வந்து யூஎஸ் டாலர். எதுக்குன்னா எல்லா கண்ட்ரிஸ் வந்து அவங்களோட ரிசர்வ்ஸ் வந்து யூஎஸ் டாலர் தான் இருக்குது. பேஸ்ட் ஆன் தி எக்கானமி சென்ட்ரல் பேங்க் வந்து கோல்டை வாங்குவாங்க விற்பாங்க, யூஎஸ் டாலரை வாங்குவாங்க விற்பாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து நியூஸ் அடிக்கடி ஆர்பிஐ பண்ணுறதும் பார்ப்போம், ரைட்டா? போன 3-4 இயர்ஸில் என்ன இருக்குன்னா, 3 வருஷத்துல மெயினாக யூஎஸ் எக்கானமி வந்து கொஞ்சம் ஷேக்கியாக இருக்குது, ரைட்டா? ஸோ அதுக்காக வந்து எல்லா சென்ட்ரல் பேங்க்குக்கும் வந்து யூஎஸ் டாலர் மேலே கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, குறைஞ்சிருக்கு. ஸோ அதுக்காக என்ன ஆல்டர்னேட்டிவ்? யூஎஸ் டாலர் விற்று நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கோல்டை வாங்குவீங்க. ஸோ கோல்டை வந்து எல்லா சென்ட்ரல் பேங்க்கும் வேர்ல்டு ஓவர் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு டேட்டா கொடுக்குறேன். போன 3 வருஷத்துல வேர்ல்டு ஓவர் எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து 3000 டன் கோல்டு வாங்கியிருக்காங்க. கோல்டோட ப்ரொடக்ஷன் இருக்கா? ப்ரொடக்ஷன் இல்லை, ப்ரொடக்ஷன் லிமிடெட் தான். ஆனா 3000 டன் கோல்டு வந்து இவங்க எல்லாமே வாங்கியிருக்காங்க. அதுக்கு தான் இவ்வளோ மேலே வந்து கோல்டு ஓடிட்டு இருக்கு. ஸோ எப்போ கோல்டு கொஞ்சம் கரெக்ஷன் வந்திருக்கோ அப்போ ஏதோ ஒரு சென்ட்ரல் பேங்க் வந்து திருப்பி வாங்குது. ஸோ திருப்பி கோல்டு வந்து மேலே போகுது. ஸோ இந்த விஷயத்தினால வந்து கோல்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் சென்ட்ரல் பேங்க்ஸ் விற்கிற வரைக்கும் கோல்டு வந்து கீழே போக போகிறது இல்லை. இதுக்கு நான் உங்ககிட்ட ஒரு 100 ஆப்பிள் தான் இருக்குன்னு வைங்களேன், 90 நான் வச்சிருக்கேன், 10 தான் மக்களுக்கு அவைலபிள்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கும், ரைட்டா? நான் அந்த 90லேருந்து ஒரு 50 விற்றாதான் அது ரேட் கீழே வரும், அப்போ தான் சப்ளை ஏறும். ஸோ அந்த விஷயத்தினால கோல்டு வந்து கீழே வர மாட்டேங்குது. ஆனால் இந்த லெவலில் வந்து கோல்டு எனக்கு தெரிஞ்சு ஃபேர்லி வேல்யூட். நெக்ஸ்ட்டு என்ன மேலே போகலாம்? இன்ஃபேக்ட் சில்வர் மேலே போகலாம். ஓகே, சில்வர் வந்து நிறைய பேர் வந்து கண்டுக்கல. இப்போ எனக்கு தெரிஞ்சு வெள்ளியை நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ தட் கேன் பிகம் ஒயிட் கோல்டு கோயிங் ஃபார்வர்ட். நான் வாங்குவேன்னா, நான் வந்து சில்வர் கோல்டு டைரெக்டாக வாங்குறது இல்லை. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலியமாகவே சில ஃபண்ட்ஸ் இருக்குது, அதில் வந்து ஒரு ஸ்மால் போர்ஷன் சில்வர் ஆர் கோல்டு கூட வாங்குவாங்க. அந்த மாதிரி ஃபண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க எலெக்ஷனை முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது எலெக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு சேஞ்சஸ் நடந்தது இல்லையா ஷேர் மார்க்கெட்டில்? அப்படி பார்த்தோம்னா யூஎஸ் பற்றி இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம். யூஎஸ்லேயும் எலெக்ஷன் நடக்க போகுது. யூஎஸ்ல எலெக்ஷன் நடக்க போகுது. அண்ட் அதுக்காக தான் யூஎஸ் எக்கானமி வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து வாலடைலா இருக்கும்போது நம்ம மார்க்கெட் மாதிரி. எலெக்ஷன் வந்து ஒரு பெரிய விஷயங்க. எலெக்ஷன் ஒரு கவர்மெண்ட்டே மாறி உங்களோட பாலிசி டிசிஷன் கண்டினியூட்டி எல்லாமே மாறலாம், ரைட்டா? கவர்மெண்ட் கேன் மேக் ஆர் பிரேக் த கண்ட்ரி. ஒரு நல்ல கவர்மெண்ட் இல்லைன்னா பிரேக் கூட ஆகலாம், ரைட்டா? 1991 பார்த்தோம். அதுக்காக யூஎஸ்லயும் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வாலடைலா இருக்க போகுது, அது ஒன்று. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஐ திங்க் நவம்பர்ல எலெக்ஷன் இருக்கு, இன்னும் 3-4 மாசம் தான் இருக்கு. யூஎஸ்லயும் வந்து சில ட்ரை பண்ணுவாங்க இப்போ, ஃப்ரீபீஸோ ஆர் சம் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஓவரால் வந்து பார்ப்போம் என்ன ரிசல்ட் வந்து. அது வந்து நம்ம கையில் இல்லை. எக்ஸிட் போலே நம்ப முடியாது இப்போ. இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் ஏதாவது அவேரா இருக்கணும் யூஎஸ் பொறுத்து அப்படின்ற மாதிரி தான். இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் வந்து பயப்படவே தேவையில்லை. எதுக்குன்னா யூஎஸ் மெயின்லி நம்ம வந்து டிபெண்ட் ஆன் ஐடி ஆல்ரெடி லோல இருக்கு, ரைட்டா?
அதுக்கு தவிர நம்மளோட எக்கானமி வந்து கன்சம்ஷன் ஓரியன்ட் எக்கானமி. ஸோ நம்மள வந்து வெளியிலேருந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இன்ஃபேக்ட் நம்ம என்ன கன்சம்ஷன் என்ன ப்ரொடக்ஷன் பண்ணுறோமோ அது வந்து ஏன் இந்தியா வந்து எக்ஸ்போர்ட்ஸ் இல்லாமல் கோவிடுக்கு அப்புறமா, ஏன்னா வேர்ல்டு ஓவர் எக்கானமிஸ் ஆர் பேட். ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பெருசாக நடக்கல. இருந்தாலும் எக்கானமி வந்து நம்மளோட ஸ்ட்ராங்காக இருக்குது. எதுக்குன்னா இங்கே என்ன நம்ம தயார் பண்ணுறோமோ இங்கே கன்சம்ஷன் ஆகிடுது. இவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது. ஸோ பாப்புலேஷன் ஒரு சைடில் வந்து ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் கொடுக்கும், ஒரு சைடில் பாசிட்டிவ் எஃபெக்ட் கொடுக்கும். பாசிட்டிவ் என்னென்னா நம்ம வந்து வேர்ல்டு மார்க்கெட்ஸ்க்கு வந்து எந்த டிபெண்டன்சியும் இல்லை. இன்ஃபேக்ட் சைனாலாம் வந்து இந்தியன் எக்கானமி டிபெண்ட் பண்ணி உட்காந்துருக்கான். அதனால தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் சைனா அட்டாக் பண்ணிட்டா இந்தியாவை கண்டிப்பாக பண்ண மாட்டான். எதுக்குன்னா அவன் அட்டாக் பண்ணா அவன் காலி ஃபர்ஸ்ட். ஓகே. எதுக்குன்னா அவன் தயார் பண்ற ப்ராடக்ட் வந்து எங்க விற்பான்? அவன் இந்தியாவில் தான் விற்க பார்க்குறான். ஸோ கம்பேரிட்டிவ்லி சைனாவோட ஜிடிபி பார்த்தீங்கன்னா 18 ட்ரில்லியன்ல இருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவோட ட்ரில்லியன் எதில் சார் இருக்கு? இந்தியா அப்ராக்சிமேட்லி 3.9 ட்ரில்லியன்ல இருக்கு. பேசிக்கலி பார்த்தீங்கன்னா 5 ட்ரில்லியன் ரீச் ஆக போறோம்ட்டு நிறைய இடத்துல நம்ம பேசி கேட்டிருக்கோம். அதான் டார்கெட் ரீச் ஆக போறோம் இல்லை, அதுதான் கவர்மெண்டோட மோடி வந்து திருப்பி சொல்லிட்டு இருந்தாரு. 5 ட்ரில்லியன் வந்து நம்மளோட டார்கெட். ஸோ ட்ரில்லியன் நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட எக்கனாமி எப்படி மாறும்? நம்ம வந்து ஒரு ஷோ பண்ணோம் இல்லை, இந்த ஷோ தான் பண்ணோமா, எனக்கு ஞாபகம் இல்லை எப்போ பேசணும்னு. வாண்ட் அண்ட் நீட், புரியுதா? ஸோ எக்கனாமி மேலே போக போக ட்ரில்லியன் எப்போ இன்க்ரீஸ் ஆகுது, உங்கள் இன்கம் லெவல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், ரைட்? ஸோ அப்போ தான் வந்து இந்த ட்ரில்லியனும் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ 5 ட்ரில்லியன் வந்தால் இன்னைக்கு வந்து நம்ம பர் கேபிட்டா ஜிடிபி இன்கம் சொல்லுவோம்ல, பர் ஹெட் வந்து ஆவரேஜாக $2,200. ஓகே ஓகே. வேர்ல்டு ஓவர் டேட்டா ஹிஸ்டாரிக்கலி என்ன பார்த்துருக்கோன்னா, $2,500 எப்போ டச் ஆகுதோ அப்போ வந்து இந்த வாண்ட்ஸ் வந்து அதிகமாக ஏறுது. உதாரணம் சொல்ல, நான் எனக்காக பெருமையாக சொல்ல, ஒரு காலத்தில் வெறும் ட்ரெயினில் போவோம். ஆனால் நான் இப்போ ட்ரெயினில் உட்காந்து பல வருஷம் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து டெல்லி வரைக்கும் ட்ரெயினில் போகணும்னு சொன்னால், ஐயோ 3 நாள் உட்காந்து போகணுமா, 2 நாள் உட்காந்து போகணும்னா டென்ஷன் ஆகிடும் அப்போ, ரைட்டா? ஃப்ளைட்டில் உட்காந்து 2.5 மணி நேரத்தில் போய்ட்றோம். ஸோ அது வந்து இப்போ அது எனக்கு நீடாக இருக்கலாம், ஆனால் நிறைய பேருக்கு வந்து அது வாண்ட்டாக மாறும். அது வாண்ட் வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அது நீடாக மாறிடும். ஓகே, ரைட்டா? நீங்கள் எப்பயுமே வந்து நீங்கள் பிஸ்னஸ் கிளாஸில் போகிற பழக்கம்னா நீங்கள் எக்கனாமிக் கிளாஸில் உட்காரவே முடியாது. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நீடாக மாறிடும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, $2,500 ஜிடிபி பர் கேபிட்டல் ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த வாண்ட்ஸோட டிமாண்ட் வந்து அதிகமாக ஏறி இருக்கு. ஸோ அந்த 5 ட்ரில்லியன் அதுக்கும் லிங்க் இருக்கு. ஓகே. ஸோ ப்ளஸ் இன்னொரு ஹிஸ்டாரிக்கலி டேட்டா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 ட்ரில்லியன் எக்கானமி எந்தெந்த நாடு வந்து டச் ஆகிருக்கும் ஹிஸ்டாரிக்கலி, அதுதான் 5ன்னு பேசிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம 4 கூட பேசலாம், 6 கூட பேசலாம். 5 எதுக்கு பேசுகிறோன்னா, எப்போ 5 ட்ரில்லியன் எக்கானமி எந்தெந்த கண்ட்ரி டச் ஆகிருக்கோ அவங்களோட ஸ்டாக் மார்க்கெட்ஸ் பேசிக்கலி 4 மடங்குலேருந்து 20 மடங்கு வரைக்கும் மூவ்மெண்ட் பார்த்துருக்கோம். ஓகே. நீங்கள் லோவஸ்ட்டாக எடுங்க 4 மடங்கு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சென்செக்ஸ் வந்து 75,000 பார்க்குறோன்னா 4 மடங்கு வந்து 3 லட்சம் பாயிண்ட்டு. பல ஜென்ரேஷனே வந்து பணம் சம்பாதிப்பாங்க. எப்படிலாம் பண்ண மாட்டீங்க, அது வேற விஷயம். ஓகே. ஆனால் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பல மடங்கு வந்து நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க. அண்ட் நான் என்ன சொல்லணும், நம்ம வந்து லக்கி ஜென்ரேஷன் இந்த மூமெண்ட்டை வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு தான் மார்க்கெட் வந்து இவ்வளோ டென்ஷனாக இருக்குது, எந்த கவர்மெண்ட் வரும் அது எல்லாமே. ஸோ அதுதான் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் 5 ட்ரில்லியன். ஆனால் 5லேருந்து நம்ம வந்து 18 எப்போ போவோம் அது சொல்ல முடியாது. மேபி பை 2047 போகலாம்னு நினைக்கிறேன். ஸோ 18 ட்ரில்லியன் சீனாவை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு கேள்வி வருது. முன்னாடி நீங்கள் சொன்னீங்க சீனா வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் விற்கிறதுக்காக இந்தியன்ஸ் தான் தேடுறாங்க அப்படின்ட்டு. அவங்களோட ஜிடிபி அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும்போது அவங்க ஏன் இந்தியன்ஸை தேடுறாங்க? ஆனால் அங்கே வந்து மெச்சூரிட்டி வந்துச்சு, மெச்சூரிட்டி இல்லை, சேச்சுரேஷன் வந்தாச்சு இல்லை. ஓகே, சேச்சுரேஷன் வந்தாச்சு. ஒரு சைடில் வந்து பாப்புலேஷன் ஏஜிங் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஜப்பானுக்கு போங்க. ஓகே, ஜப்பான் இவ்வளோ பெரிய ட்ரில்லியன் வைஸ் வந்து பெரிய கண்ட்ரி அது. ஓகே. ஆனால் டோக்கியோவை தாண்டி நீங்கள் ஒரு 100 கிலோமீட்டர் உள்ள, நான் ஜப்பான் போனது இல்லை இவ்வளோ வரைக்கும். ஆனால் என்ன ஃபீட்பேக்னா, டோக்கியோவை தாண்டி நீங்கள் வந்து 100 கிலோமீட்டர் வெளியே போயிட்டீங்கன்னா ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. ஜப்பானோட ஆவரேஜ் ஏஜே வந்து இப்போது தட் இஸ் மெஜாரிட்டி ஆஃப் பாப்புலேஷன் 100க்கு மேலே இருக்குது. ஏன்னா ஹெல்த் கேர் அங்கே அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ 100 வந்து நீங்கள் ஈஸியாக தொடலாம். ஆனால் பாப்புலேஷன் இவ்வளோ இருக்கும்போது நீங்கள் 100ல் வந்து ஐஃபோன் வாங்குவீங்களா? அவசியம் இல்லை, ரைட்டா? ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து நிறைய நாட்டில் வந்து இப்போ வந்துட்டு இருக்கு. ஸோ அதுதான் இந்தியாவில் வந்து இப்போ பாப்புலேஷன் வந்து பிகெஸ்ட் அட்வான்டேஜ். ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறமா அது பிகெஸ்ட் டிஸ்அட்வான்டேஜாக கூட இருக்கும். நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ரொம்ப நிறைய நாலேஜ் கிடைச்சது எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.